தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். ஒரே ஒரு குருக்கள் வராற வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இப்போ 2 பதாகையும் தூக்கிட்டு கஷ்டப்பட்டு தன்னோட புரட்சி பயணத்தை இங்கேருந்து தான் நான் ஆரம்பித்தேன். திருப்பி இந்த புரட்சி பயணத்தை நான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். மக்கள் போராட்டமாக இது வெடிக்க போகுது. மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சியை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 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 வீட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு புரட்சி பெண்மணி ஜல்லிக்கட்டுக்கே லைக் ஆர்டர் வாங்கி கொடுத்தது, பீட்டாவை தூக்கி போட்டுட்டு நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு, ஜல்லிக்கட்டு மாடுகளை காப்பாற்றுறதுக்கு போராடின மிகப்பெரிய புரட்சி பெண்மணியே இந்த பெண்மணி தான். கையில் 2 பதாகை. தமிழ்நாட்டிலே முதல் பெண் தற்கொலைனா இந்த தற்கொலை தான். ஒன்று அணில்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு பதாகை, ஒரு போர்டு குச்சி கம்பு வச்சுட்டு, இன்னொரு போர்டு என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம்ம வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு. நான் ஒரே ஒரு உதாரணம், சரி அதுக்கு அடுத்து வரேன். 2 போர்டா இது ஒட்டுமொத்த மீடியாவும் நேற்று என்ன தெரியுமா, லைக் மெரினா கடற்கரைக்கு சென்ற ஜூலி பிரபல நடிகை, அதுக்கு முன்னாடி போட்டுருந்தாங்க ஜூலி, அதாவது விஜய்க்கு கவுண்டர் கொடுத்த பிரபல நடிகை, விஜயை விமர்சித்த, விஜயை கிரிட்டிசைஸ் பண்ண பிரபல நடிகைன்னு சொல்லிட்டு லைக் மிகப்பெரிய லெவலில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. யாருன்னா இந்த தமிழ்நாட்டோட முதல் பெண் தற்கொலையை. நான் யாருமே தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன். அரசியல் தெரியாதவங்க தெரிஞ்சிக்க விரும்பிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில், தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அரசியலும் தெரியாமல், நாட்டு நடப்பும் தெரியாமல், பணம் என்ற ஒரே நோக்கத்திற்காக எந்த அளவுக்கும் போய் விற்க, அதாவது தன்னோட கொள்கையெல்லாம் ஒரு மண்ணும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, விற்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தயாரான ஒரு பெண்மணி தான் இந்த தமிழ்நாட்டோட முதல் தற்கொலை. நான் ஏன் சொல்கிறேன்னா, எந்த நோக்கத்தில் நான் சொல்கிறேங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது நான் கேவலப்பட்டு ஒரு விஷயத்தை சம்பாதிக்கணும்னு நான் நினைப்பேன். ஜல்லிக்கட்டு போராளி, ஜல்லிக்கட்டு புரட்சி பெண்மணி ஜூலின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. பிக் பாஸுக்குள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு நல்ல பிரபலம் இருக்குது. இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வச்சு நான் எதாவது அடுத்து படங்களில் போகலாமா, இல்லை எதாவது சீரியலில் போகலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குமே தவிர, இல்லை எதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நோக்கம் வேணால் இருக்கலாம். ஆனால் லைக் புகைப்படங்கள் வர்றது நீங்கள் பாருங்களேன், இந்த தொழிலதிபர்கள் கூட, அந்த நடிகர் கூட, இந்த நடிகை கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போதே வேறு மாதிரி தேர்ட் கேட்டகரியில் போகிற அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் ஆகிட்டுருக்கு லைக் சமுதாயத்தில். சரி, அதெல்லாம் அவங்களோட பர்சனல், நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. லைக் பணத்துக்காக சிலர் எந்த எல்லைக்கும் போவாங்க. அதில் ஒரு எல்லை நம்மளுக்கு ஆதாரம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த கிட்னி முறைகேடு, கிட்னி புரோக்கரேஜ். அதை நம்ம தொடர்ந்து பேசி என்னாச்சு, ஒரு இதுவும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க, 10 லட்சம் பேர் பார்த்தாங்க, 20 லட்சம் பேர் பார்த்தாங்க, 30 லட்சம் பேர் பார்த்தாங்க, ஏன் 45 லட்சம் பேர் கூட பார்த்தாங்க ஒரே வீடியோவை. என்னோடய ஷார்ட்ஸை இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் பல லட்சம் பேர் பார்த்தாங்க, யூடியூப்லேயும் பல லட்சம் பேர், பல மில்லியன் கணக்காக பார்த்தாங்க. ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா? ஒன்றும் நடக்கலை. என்ன நடந்துச்சு தெரியுமா, 2 பதாகையை தூக்கிட்டு ஒரே ஒரு குருக்கள் வராறு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தான் ஜல்லிக்கட்டு புரட்சி மூலமாக இங்கே தான் தொடங்க, திருப்பி இந்த புரட்சியை தொடங்கி அணில்களை விரட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி இந்த தற்கொலை போச்சுது. ஒருத்தரும் வரல. ஒருத்தரும் வராமல் இருந்தாலும் இந்த தற்கொலை எந்த தைரியத்தில் போயிருக்குன்னு பாருங்களேன். எந்த ஒரு தைரியத்தில் மெரினா கடற்கரைக்கு போய் நான் போராட்டம் பண்ணேன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. லைக் ஒரு பெர்மிஷன் வாங்கவும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியல. லைக் நான் ஏன் இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, நான் என்னோடய பார்வை நான் எப்படி பார்க்குறேன்னா, சாதா ஒரு குற்றம் செஞ்சுருந்தாலே வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய காவல்துறை இன்றைக்கி இருக்குது. சாதா ஒரு சின்ன பதிவு போட்டால் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஒரு சின்ன பதிவு பண்ணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நேற்று கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். மதுரையில் நம்ம மேலே 5 அட்வொகேட்ஸ் போய் அந்த கிருத்திகா தங்கப்பாண்டியன்னு சொல்லிட்டு மதுரையோட அந்த கேண்டிடேட்டை விமர்சனம் பண்ணுறதுக்கு, அட்லீஸ்ட் அந்த ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு விமர்சனம் பண்ணதுக்காக எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்தளவுக்கு சின்ன விஷயத்துக்கே காவல்துறை இந்தளவுக்கு ஆக்ஷன் எடுக்கும்போது 45 லட்சம் பேர் பார்த்தாங்கய்யா. நான் டாக்குமெண்ட்டோட தான் பேசினேன், வித் எவிடன்ஸோடு தான் பேசினேன். நான் மட்டும் கிடையாது, சம்மந்தப்பட்டவங்களும் எல்லாரும் இன்வால்வ்டாக இருக்கும்போது ஒன்றும் நடக்கலை. இன்னும் ஒரே ஒரு குருக்கள் வராறு வழி விடுங்கன்னு சொல்லிட்டு இல்லை. நான் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன். என்னென்னா, இந்த கிட்னி மேட்டர் நம்ம பேசணும்ல, வித் எவிடன்ஸோட பேசணும்ல. லைக் இவ்வளோ தூரம் எல்லா விஷயத்தையும் பேசி எவிடன்ஸை வெளியிட்டு பாலிமர் நியூஸில் மட்டும்தான் அந்த எவிடன்ஸோட கரெக்டாக போட்டாங்க. அதாவது ஜூலியோட ஃப்ரெண்டு பேசுகிறாங்க, ஜூலி இன்வால்வ்டா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு ஆமான்ங்கிறாங்க. ஆமான்னு கேட்டதுக்கு அப்புறமாவும் சரி ஓகே இது ஜூலிக்கு தெரியாமல் தான் நடந்துச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது, ஜூலிக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது, ஜூலியோட வீட்டை வச்சு தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமாவும், இவ்வளோ வெளிப்படை எவிடன்ஸ் இருந்ததுக்கப்புறமாவும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல, யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மக்களுக்கு தெரியுது இது கிட்னி முறைகேடு பண்ணிச்சு, இது கிட்னி திருட்டு பண்ணியிருக்கு, இது ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனால்
லைக் ஒரே ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா, ஒரே ஒரு 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 நடவடிக்கை ஏதாச்சும் எடுத்தாங்களான்னு கேட்டால் உண்மை இல்லை. அதுதான் திமுக. லைக் என்னென்னா, தாம்பரத்தில் என்ன டிவிகே சார்ந்த ஒரு பெண்மணி டிவிகேக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டில் இந்த திமுககாரங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நேற்று அந்த பொண்ணோட இந்த அது சொல்ல வார்த்தைகள் வரல. அதாவது வந்து அந்த பொண்ணோட துணியை கிழித்து எந்தளவுக்கு அத்துமீறி கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு பொது வழியில் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக அந்த பெண்மணி போயிருக்காங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா நீங்கள் மட்டும் வாங்க, தனியாக வாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது திமுககாரங்க ஒருத்தன் போய் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னால் எடுக்காமல் இருப்பாங்களான்னு? இல்லை நீங்கள் மட்டும் தனியாக வாங்கன்னு சொல்லுவாங்களா என்ன? ஒரு பெண்மணிக்கு இந்த அளவுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்குது. இந்த லைக் மணச்சனூரில் 8000 ரூபா கூப்பன். இன்றைக்கி எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் தெரியுமா? லைக் வந்து 8000 ரூபா கூப்பனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. லைக் வந்து அதில் ஏதோ வாக்குவாதம் திருச்சி மணச்சனூர் தொகுதியில். அந்த வாக்குவாதத்தில் அந்த பெண்மணி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. யாராவது இந்த திமுக ரவுடி பயல்களை பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டு அதுக்கு பதிலளிக்க துப்பு இல்லாமல் இவனுங்க வந்து அந்த பொண்ணை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி லைக் அத்துமீறின ஒரே காரணத்தினால அந்த அசிங்கத்தை தாங்க முடியாமல் வீட்டுக்கு மேலே போய் அந்த பெண்மணி தற்கொலையே பண்ணிருச்சு. இது வந்து இன்னைக்கு வந்த செய்தி. பெண்மணி தற்கொலையே பண்ணிருச்சு. எது? இந்த 8000 ரூபா கூப்பனை வச்சு. இது எவ்வளோ பெரிய ஒரு நவீனத்தனமான ஒரு 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 தேர்தல், இந்த ஓட்டை கவர்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஊழல்னு பாருங்களேன். பணத்தை கொடுக்க முடியாது, ஆனால் நீ எனக்கு ஓட்டு போட்டால் இந்த கூப்பனை கொண்டு போய் நீ வந்து 8000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ லீகலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்களேன். இதை தாண்டி சமீபத்தில் இன்னொரு பெண்மணி வந்து என்னென்னா லைக் வந்து மிஞ்சூர்னு நினைக்கிறேன், அங்கேயும் இதே சம்பவம் தான். தொடர்ந்து பெண்களுக்கு இவ்வளோ அத்துமீறல் நடக்குது, இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. ஏன் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் மெயின் ஸ்ட்ரீமாக பேசக்கூடிய யாருமே, எந்த அரசியல் கட்சி சார்ந்த பேச்சாளர்களும் இதை ஏன் பேசலை? நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு தெரியுமா? TN 2026ன்னு ஒரு படம் வந்திருக்கு. நம்ம தம்பி ராமையா அவருடைய பையன் இயக்கிற படம். கரெக்டாக விஜய் அவர்களுடைய அதே தோனியில் அதே மாதிரியே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம், வேறு மாதிரி லைக் வந்து அதே லைக் விமர்சனம் பண்ணுற மாதிரியே படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. படம் வெளியாயிடுச்சு. இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது யார் தெரியுமா? நம்ம அண்ணன் சீமான் அவர்கள். இவ்வளோ அழகாக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு பாருங்களேன். எனது அருமை சித்தப்பா, அப்பா, தம்பி ராமையா அவர்கள், அவருடைய அருமை மகன், எனது தம்பி, எனது மகன் எடுத்த இந்த படத்தை அனைவரும் நீங்கள் வந்து பார்த்து லைக் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண வேண்டும். லைக் வந்து ப்ரொடியூசர் இவர் எடுத்திருக்காரு. லைக் நல்ல சமுதாய கருத்து கொண்ட படம். லைக் இது என்ன மாதிரிப்பட்ட ஒரு விஷயம் தெரியல. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து பராசக்தி படத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்க, அதிலே விமர்சனம் வந்துச்சு. நான் அதே கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களாக இருந்தாலும் சரி, முதன்மை வலைவலி வச்சுட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களும் 25 லட்ச ரூபா வாங்கிட்டு அந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷனை பண்ணுறதுக்காக பராசக்தி படத்தை ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த படத்தில் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. உண்மையான வரலாறு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. வரலாறை திணிச்சிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் உண்மை தான். வரலாறை திணிச்சு இந்த திராவிட கும்பலோட தலைவரான கருணாநிதி அவர்களை தவறான விதத்தில் மக்கள்கிட்ட இல்லாத வரலாறை கிரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அதுவும் உண்மை தான். அதை ப்ரொமோட் பண்ணது யார் தெரியுமா? நம்ம அருமை அண்ணன் சீமான் அவர்கள். அது அதுக்கு அப்போவே எவ்வளோ பெரிய விமர்சனம் வந்துச்சு தெரியுமா? ஒரு நபருக்கு 25 லட்சம் ரூபா. இப்போ அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த TN 2026 என்ற படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு 50 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்களாம். யாருக்கு? ஒரே ஒரு வீடியோவுக்கு. இது அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காருல, அந்த ஒரே ஒரு வீடியோவுக்கு. பணம்னா பிணமும் வாய் பழக்கமா. இதுக்கு அடுத்தது வந்துடுவாங்க, ஆதாரத்தை கொண்டு வாடா பணம் வாங்குறதுக்காக ஆதாரத்தை கொண்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வந்து அரசியலில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களோட கருத்தியல் வச்சோ அவங்களோட ஸ்டாண்டை வச்சோ என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சே உங்களால் யூகிக்க முடியும். இவர் இவ்வளோ நாள் இவ்வளோ சரியான முறையில் பேசிகிட்டு இருந்தார். இப்போ எதுக்கு இதை வந்து கரெக்டாக தப்பான முடிவாக கரெக்டாக எடுக்கிறாரு? லைக் நான் என்னென்னா, பெண்களுக்கு இவ்வளோ அத்துமீறல் நடக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. கிட்னி திருட்டு வழக்கு, கிட்னி முறைகேட்டு வழக்கை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக கம்ப்ளைண்ட் அளவுக்கு நம்ம கொண்டு போனோம். அதை பற்றி ஒருத்தங்க பேசினாங்களா? சரி, இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க பேசினாங்களா? கிடையாது. ஏன்னா லைக் எல்லாரும் புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க, என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதாவது இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருமே லைக் வந்து டிவிகே கட்சிக்காரங்க ப்ளஸ் ADMK கட்சிக்காரங்க. ஸோ இவங்க 2 பேர், இந்த எதிர்கட்சி 2மே உள்ளே இருக்கிறதுனால நம்ம இதை கொண்டு வராதனால இவனுக்கு இது வந்து கிரெடிட்ஸாக போயிடுது. ஸோ நம்ம இதை பேசி இவனை வளர்த்து விட்றக்கூடாதுங்கிறத நோக்கமாக இருக்காங்க.
நான் யாரை வச்சும் நான் வளரணுங்கிறதுக்காக யாரையும் நான் பயன்படுத்துறதும் கிடையாது, யாரையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டதும் கிடையாது. லைக் இவங்க அப்படி அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, ஐயோ இவன் கொண்டு வந்த விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. லைக் ஏன்னா ஜூலியோட கிட்னி திருட்டு கேஸ் உண்மையானு கேட்டால் அது உண்மை தான். ஜூலி எங்கள் மேலே வழக்கு கொடுத்துருக்காளான்னு கேட்டால் உண்மை தான். யார் மேலே எல்லாம்? என் மேலே ப்ளஸ் என்னோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் ப்ளஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். இவங்க எல்லாரும் என்ன கட்சி? என்னை தவிர எல்லாரும் என்ன கட்சி? டிவிகே. நான் மட்டும்தான் கட்சியில் கிடையாது. ஸோ இதை பேசினா இந்த கும்பல் வளர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக யாருமே நாம் தமிழர் கட்சி சார்ந்து யாருமே வாய் திறக்கல. இந்த கிட்னி திருட்டு ஜூலி என்ற தற்கொலையை பற்றி வாய் திறக்காதவங்க இந்த TN26 இந்த படத்தை பற்றி பேசி ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேசுறதுக்கு டைம் இருக்குது, அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் இதை பேசுறதுக்கு தான் டைம் இல்லையா? இது எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுன்னு யோசிச்சு பாருங்களேன். நான் அதுதான் கேட்குறேன். இவ்வளோ குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, பெண்களுக்கு எதிரான இவ்வளோ குற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. லைக் ஒரு பெண்மணி என்னென்னா, இப்போ இன்றைக்கி வந்த நியூஸ் என்னென்னா, நேற்றுக்கு நைட்டு நடந்த நியூஸ் என்னென்னா, மிஞ்சூரில் ஒரு இஸ்லாமிய சகோதரி வீட்டில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க, காலேஜ் படிக்கிற பொம்பளை பிள்ளை, 2-3 பேர் நினைக்கிறேன். அவ்வளோ போதையில் நேற்று இரவு அந்த பெண்மணிக்கு வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே புகுந்து இந்த தலைப்பகுதி நெத்தி ஃபுல்லாக அரிவாளில் வெட்டி அந்த பொண்ணு அந்தளவு அடித்து சித்திரவதை பண்ணி உயிருக்கு போராடுற அளவுக்கு இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஒரு நாய் என்னென்னா அந்த வீட்டிலேருந்து அந்த அறையிலேருந்து வெளில போய் அந்த வீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து குதிக்கும்போது அந்த சீட்டு லைக் ஆஸ்பெட்டா சீட் இருக்கும்ல, அந்த சீட்டில் குதிச்சு கீழே விழுந்தனால வீட்டுக்காரங்க எல்லாமே பிடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 நாய்ங்க வந்து ஓடிடுச்சு, பிடிப்பட்டு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. லைக் இந்த செய்திகள்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு நியூஸ் தெரியுமா? இதை தாண்டி இங்கே பேசுகிறது எல்லாருமே இந்த திமுக ப்ளஸ் இது நாம் தமிழர் கட்சி, இவங்க 2 பேரும் தான், வேறு யாருமே கிடையாது. இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. TN26 படம் எனது அருமை சித்தப்பா, எனது அருமை அண்ணன் தம்பி ராமையா அவருடைய மகன், என்னோட தம்பி எடுத்திருக்க படம், அனைவரும் எடுத்து கண்டுகளிந்து மகிழ்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் இந்த நேரத்தில் தேவையா கோபி? நான் கேட்குறேன், இந்த நேரத்தில் தேவையான்னு கேட்குறேன். கிட்னி திருட்டு கேஸை பேச மாட்டீங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. உங்களோட நோக்கம் ஒன்றே ஒன்று. இந்த லைக் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் ஒரு விஷயத்தில் எழுந்துச்சு. நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் மேலே, தம்பிமார்கள்லாம் அண்ணனுக்கு தம்பிமார்கள், எனக்கு அண்ணன்மார்கள் தான். இவங்க மேலே என்ன கோவம்னா, இந்த மனோதங்கராஜ் அவர்களோட இந்த சீட்டு பறிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, எம்எல்ஏ சீட்டே இந்த வாட்டி எம்எல்ஏ சீட்டே அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்தி வரும்போது நம்ம ஜெயித்துட்டோமாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அப்போ பல மீம் பேஜஸில் என்ன போட்டிருந்தாங்க, என்னோடய புகைப்படத்தை பயன்படுத்தி பால்வளத்துறையே தூக்கிட்டேப்பா, லைக் வந்து இந்த என்ன மனுஷன் நீ அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் பாராட்டி மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மீம்ஸ் கிட்டத்தட்ட மோர் தென் 1 லட்சம் லைக் போயிருந்து, நல்லா ரீச் போயிருந்துச்சு. ஸோ அப்போ அந்த மீம்ஸோட கீழே கமெண்ட்ஸில் பார்க்குறேன், இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க வெறுப்பை கக்கி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே தங்கராஜ் அவர்களுடைய மாற்றத்துக்கு அப்புறமா மாவட்டம் ஏதோ ஒரு விதத்தில் ரிலீஃப் அடைஞ்சிருக்கான்னு கேட்டால் ரிலீஃப் அடைஞ்சிருக்கு, வண்டிகள் குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் வண்டிகள் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து அதே லைக் எங்களுடைய கன்னியாகுமரி தொகுதியில், இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாக கனிமூல லாரிகள் ஓடவே இல்லை, இப்போ ஓடவே இல்லை. காரணம் ஒன்று, இந்த தக்கலை பகுதியில் வந்து ஒரு பெண்மணி, காலேஜ் படிக்கிற ஒரு பெண்மணி வந்து லாரியால் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்த ஒரு காரணத்தினால மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் அது ஒட்டுமொத்தமாக நிப்பாட்டி வச்சுருக்காரு. தற்காலிகமான ஒரு லைக் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குல்ல, இந்த மாற்றம் நிகழ்ந்ததுக்கு இது எதுவுமே இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க பார்க்கல. கீழே எப்படி கமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா? நாங்கள் 10 வருஷமாக போராடிட்டுருக்கோம், 10 வருஷமாக போராடின கிரெடிட்ஸை பேரை ஈஸியாக வந்து ஒரு 4 ஷார்ட்ஸ் போட்டோன்னே இவனால தான் இந்த தங்கராஜ் அவரோட மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்களே, இது எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான அரசியல்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போது கரெக்டாக நோட் பண்ணி பாருங்களேன், இது அவங்களும் நானும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் பார்க்குறாங்களே தவிர மக்களுக்கு நல்லது நடந்திருக்கா அப்படிங்கிறது பார்க்கவே இல்லை. காரணம் என்னென்னா, இங்கே எல்லாம் டிவிகேக்காரங்க இருக்காங்க. நான் டிவிகே கட்சிக்காரனே கிடையாது, நான் வந்து விமர்சனம் பண்ணல, அவ்வளோதான். டிஎம்கே நம்ம வந்து இவ்வளோ பேசுகிறது காரணம் என்னென்னா, அவன் ஆட்சியில் இருக்கான். ஸோ இந்தளவுக்கு போகிறோம். அதுக்கு கீழே இன்னொருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான், நீ அமைப்பு, நீ கட்சி, நீ இயக்கம், இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுருக்க, இந்த அமைப்பு கட்சி இயக்கம் என்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுனால நீ இறங்கி பேசலாம், உன் அண்ணன் வருவார், உன் தம்பி வருவார், உங்களோட பேச்சாளர்கள் வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அந்த மனுஷன் தனி மனுஷன். அந்த மனுஷன் என்ன போடுறாப்புல, வெளியே போனால் பின்தொடர்றாங்க, வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, அமைச்சரோட சைட்லேருந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்தளவு பண்ணி அந்த மனுஷன் இந்தளவு பேசினதுக்கப்புறமா நடந்திருக்குன்னா, ஒன்றை விட அவன் பெரியாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெரியாள்னு சொல்லலை. ஆனால் வந்து கமெண்ட்ஸில் இந்த அளவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் லைக் வந்து பேச்சு பொருளாச்சுல்ல, அதை பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது வந்து நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு நல்லது படணுங்கிற ஒரு நோக்கத்தை விட
நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, இவன் சைட்லேருந்து பண்ணிடக்கூடாதுங்கிறதுல நோக்கம் பெரிய அளவில் இருக்காங்க. இது எந்த அளவு ஈனத்தனமான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். நான் அதே தான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கிட்னி முறைகேடு வழக்கு மிகப்பெரிய சென்சிட்டிவான கேஸ். இந்த சென்சிட்டிவான கேஸை இவங்க எல்லாம் கையில் எடுத்தாங்கன்னா, நம்ம கையில் எடுத்து 45 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் பார்த்தும் ஒரு மண்ணுக்கும் பிரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அடுத்த சம்பவம் ஒன்று வந்திருக்கு. என்னென்னா, லைக் திருப்பரங்குன்றம் வழக்கு இருக்குல்ல, திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதி அவர்களுடைய ஜி. சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த வழக்கை லைக் ஆர்டரை தற்காலிகமாக அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஸ்டே வாங்கி போட்டாங்க. அதாவது இந்த ஆர்டர் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஜூலி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நீதிபதியை இவர் ஒரு சங்கி நீதிபதி அப்படிங்கிற மாதிரி விமர்சித்து போட்டிருக்காங்க. நான் நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், அடுத்த ஒரு வழக்கில் இந்த ஜூலி சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு ஒன்றும் கிடையாது. நீதிபதியை விமர்சித்தா, அதாவது எந்த ஒரு ஜட்ஜையும் அவங்க கொடுத்த ஆர்டரையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒரு நீதிபதியை கொச்சையாக பேசின ஜூலி அவர்கள் மீது ப்ராப்பராக அடுத்த கேஸை கோர்ட்டில் லைக் கன்சர்ன் டீமுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான அனைத்து முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கோம். லைக் இன்றைக்கி இல்லை, மேக்ஸிமம் நாளைக்குள்ளே அதுக்குள்ளே ப்ரொசீஜர் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். கிட்னி கேஸோ இல்லை இந்த கேஸோ ஏதோ ஒரு கேஸில் இந்த 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 தமிழ்நாட்டோட முதல் தற்கொலையை வேறு யார் கையில் எடுக்கிறாங்களோ இல்லையோ, 45 லட்சமோ 50 லட்சமோ 50 பேர் பார்த்தாலும் சரி, நம்ம கையில் எடுத்து இந்த தற்கொலையை உள்ளே தள்ளாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துடன், மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கேன். ஒரே நோக்கம்னால இது மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குன்னு காரணம், நீங்கள் 50 லட்சம் பேர் பார்த்தாலும் சரி, 5 லட்சம் பேர் பார்த்தாலும் சரி, 5 பேர் பார்த்தாலும் சரி, படிச்சிருக்கோம், வழக்கறிஞராக இருக்கும், சாதாரணமாக சும்மா பேசிட்டு போகக்கூடாது, நம்ம படித்ததுக்காக ஒரு நாணயமாக இருக்கணும், மக்களுக்கு ஒரு ஒரு உபயோகமாக இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துடன் நீ அந்த வழக்கில் சிக்கினாலும் சரி, கடவுள் இன்னொரு வழக்கில் ஒன்று கோர்த்து விட்டார்ல, நீதிபதியை அவமதித்த வழக்கு, நீதிபதியோட தீர்ப்பை அவமதித்த வழக்கு. எப்படி ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கன்னு சொல்லிட்டு பீச்சில் நேற்றுக்கு ஒன்று அடித்து விரட்டுறாங்களோ, அதே மாதிரி ஒரே ஒரு ஜூலியக்கா வராங்க, இந்த ஜெயிலில் கொஞ்சம் வழி விடுங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி உன்னை களி தின்னாமல் விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியுடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். யார் பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.